மக்களே, நம்ம இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஹோஸ்ட் யார்ரா யார்ரா அப்படிங்கிற மாரி பிக் பாஸ்ல வந்துட்டு ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. நம்மளும் நெறைய வாட்டி அவங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டே இப்போ வந்திருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிம்பு சார் தான் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது அதிகமா. சிம்பு சார் தான் வருவாரு அப்படிங்கிற மாரி நம்ம கன்ஃபார்ம் லீக்டு அப்படிங்கிற மாரி நம்மளும் நெறைய பேர்ட்ட எதிர்பார்த்துட்டு நம்மளும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். சிம்பு தான் வருவாருன்னு. ஆனா அவருக்கு வந்துட்டு நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கனால படங்கள் அண்ட் நெறையா ஒரு வேலைகள் இருக்கிறதுனால அவரு வந்துட்டு வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்டை அவரே பண்ணிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு யார் இருப்பாங்க? சிவகார்த்திகேயனா, சூர்யாவா, யாரு? எல்லாமே இழுத்து போட்டாங்க நம்ம பசங்க. நம்ம பிக் பாஸ் ஹோஸ்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நம்ம கமல் சார் இருக்கும்போது எப்படா ஒரு பிக் பாஸ் விட்டு போவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அங்க நடந்த ட்விஸ்டே வேற. ஏன்னா பிக் பாஸ் வந்துட்டு ஒரு எப்படா போவாரு கமல் சார்? ஏன்னா ஒரு 6 சீசனா நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இந்த லாஸ்ட் 7வது சீசன் மட்டும் ஏன் இப்படி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப வெறுப்பு ஏற்றி விட்டாரு நம்ம தலைவன் கமல் சார். அதனால மேக்சிமம் நம்ம எதிர்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன் அவர் வந்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அங்க வந்துட்டு அவர் போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஹோஸ்ட்டுக்கு எவ்வளோ ஒரு 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 ஃபைட்டிங் மூமெண்ட் நடக்குது, எவ்வளோ ஒரு ஒரு ஹோஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டம். ஏன்னா அந்த ஹோஸ்ட் வந்துட்டு எல்லாத்தையுமே சமாளிக்கணும். நம்ம மக்களையும் சமாளிக்கணும், கண்டஸ்டன்ட்டையும் சமாளிக்கணும். அங்கே உள்ள ஒரு கேள்வி வந்துட்டு ஸ்ட்ராங்காக கேட்கணும். நம்ம வந்துட்டு லைட்டாக கேட்குற மாதிரிலாம் கேட்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக கேட்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக கேட்கணும். ஆல்ரெடி நம்ம பிக் பாஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம கமல் சார் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் வந்துட்டு அந்த 7வது சீசன் பண்ண ஒரு லூட்டியால் தலைமை வந்துட்டு ஒரு அவருக்கே ஒரு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இனிமேல் நம்ம மக்கள் வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அதனால நம்ம தலைமை கமல் வந்துட்டு சரிப்பா நான் விளைவிக்கிறேன், இதை விட்டு என்னால் இருக்க முடியல, நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது, நான் வந்துட்டு விளைவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைமை சொல்லிட்டு விளையிட்டாப்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு யாரா இருக்க போறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நானும் எதிர்பார்த்தேன். அண்ட் அதில் வந்துட்டு நிறையா பேர் நானும் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். சரத்குமாராக இருக்கட்டும், அண்டு நம்ம விஜய் சேதுபதி, அண்டு நம்ம அரவிந்த் சாமி, அண்டு நம்ம பிரகாஷ்ராஜ், ரம்யா கிருஷ்ணன், எஸ்டிஆர் எல்லாருக்குமே. அண்டு பிரகாஷ்ராஜுக்கு அதிக பட வாய்ப்பு வந்துட்டு வந்திருக்கனால அவங்க வந்துட்டு பிரகாஷ்ராஜ் வந்துட்டு வர வாய்ப்பு இல்லை. அது ரம்யா கிருஷ்ணனும் வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் எஸ்டிஆருக்கும் நிறையா கமிட்மெண்ட் இருக்குது. சிவகார்த்திகேயன் வரமாட்டார், அண்ட் அரவிந்த் சாமியும் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கனால அவங்களாம் எதுக்குமே வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக்கடு வந்துருச்சு. அண்ட் அப்புறம் யாரா வரப்போகிறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அண்ட் அடுத்து யார் வரப்போகிறாங்கன்னா நம்ம சரத்குமார் தான் நம்மளுக்கு வரப்போகிறாருங்கிற ஹோஸ்ட்டோட ஒரு லீக் வந்திருக்குது. அண்ட் நேற்று நைட்லேருந்தே இந்த ஒரு லீக் வந்துக்கிட்டு இருக்குது. நம்மளும் ஆராய்ஞ்சு பார்த்தா எங்கடா யாரா இருக்க போகிறா, எப்படா யார் தாண்டா வரப்போகிறா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில் நம்ம அதிகமாக நம்ம ஃபேக் லீக்ஸோட நம்ம ஒரு கன்ஃபார்ம் லீக் அஃபிஷியலாக தான் வந்திருக்குது. நம்ம ஒரு சரத்குமார் தான் இருக்க போகிறாரு. ஏன்னா அவர் வந்துட்டு நம்ம அரசியல் ரீதியாகவும் இப்போ இருக்காரு. அரசியல் ரீதியாக இருந்துக்கிட்டு நம்ம ஹோஸ்ட் பண்ணும்போது அவர் வந்துட்டு எப்படி பேசணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் வந்துட்டு இந்த இடத்துல எப்படி இருக்கணும், ஹோஸ்டாக எப்படி இருக்கணும், அண்ட் எப்படி பேசணும். அதிக மேடையில் அவர் பேசியிருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காண்டி அவர் வந்துட்டு நிறையா வந்துட்டு பேசியிருப்பாரு. அதனால வந்துட்டு அவர் ஹோஸ்டாக இருக்கிறது ஒரு நல்லதாக தான் படுது. ஏன்னா நம்ம எப்பயும் போல் நம்ம கமல் சார் மாதிரி ஒரு பாசிட்டிவாக எப்படின்னா ஒரு 6 சீசனாக பண்ண மாதிரி அவருக்கு சரத்குமார் பண்ணார்னா அவங்கள வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அது மாதிரி நம்ம லாஸ்ட் சீசன் 7வது சீசன் மாதிரி நம்ம கமல் சார் பண்ணி டிஆர்பி இறங்குச்சுன்னா சரத்குமாரும் அதோ கதியாக மேலே பெருவப்பில் தூக்கி விட்ருவாங்க. அண்ட் அந்த மாதிரி தான் இந்த ஹோஸ்ட்டுக்கே ஒரு டிஃபிகல்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு ஹோஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அவ்வளோ பாடப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோஸ்ட்டு கொடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம மேக்ஸிமம் நம்ம கமல் சார் தான் நம்மளுக்கு ஹோஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருந்துச்சு. பட் அவர் என்ன நிலைமைன்னு தெரில. அவர் எல்லாம் ஒதுக்கவும் எல்லாம் அவரே ஒதுங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒதுக்காமல் இருக்கவும் இவரே சரி நான் ஒதுங்கிக்கிறேன்ப்பா, எனக்கு முடிச்சு என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் இனிமேல் பிக் பாஸ் பக்கமிட்டே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிக் அனௌன்ஸ்மெண்ட்டாக தலைமை அப்படியே சின்ன குறிப்பில் எழுதிட்டு போயிட்டாப்புல. பாவம் தலைமை போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் ஹோஸ்ட் யாராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் இருந்துச்சு அதிகமாகவே. அண்ட் அது வந்துட்டு அவரே சொல்லியிருந்தாரு, என் ஸ்டைல் ஹேண்டிலில் யார் இருக்காங்களோ அவங்களை வந்துட்டு ஹோஸ்ட்டாக எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு சின்ன கிளிப்பு கொடுத்துருக்காரு. அது என்ன கிளிப்புங்கிறது வந்துட்டு என்னன்னா, நம்ம கமல் சார் வந்துட்டு அரசியலில் இருக்காரு, நம்ம அடுத்து வந்துட்டு நம்ம சரத்குமார் அரசியலில் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே அந்த ஒரு மேடை, அந்த பேச்சுவார்த்தை எப்படி பேசணும் அப்படிங்கிறது இவங்க 2 பேத்துக்குமே தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காகவே நம்ம ஹோஸ்ட்டாக இவங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கப்படுது.
அண்ட் இந்த ஹோஸ்ட்ல வந்துட்டு யாரா இருந்தா யாரா இருக்க போறா அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குது. நம்ம பிக் பாஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து விட்டா மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் பிக் அனௌன்ஸ்மெண்ட்டு வெயிட்டிங் ஃபார் பிக் பாஸ்.